சிட்டிங்கே தினசா இருக்கு இல்லை சட்டியை பிடிச்சி நான் சாச்சா மைக்கே நலன் தொழிலே ஊர்னவன் ஒருத்தர் உட்காந்துருக்கு தினசு வச்சே சொல்லுவேன் அது ரத்தம் பத்த பயில இல்லையான்னு. இவனை பார்த்தா சாதாரணமாக தெரியல. வேணா நான் ஒரு டெஸ்ட் வைக்கலோ. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமாக இருக்கும். எந்த பக்கந்து எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை திரும்பி பார்ப்பான் பாரு. இனி நாம் பேச போகும் தலைப்பு 2025ஆம் ஆண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று புத்தாண்டு தீர்மானத்தை மேற்கொள்ள போகிறோம். மொத்தம் 5 தீர்மானங்கள். ஏன் 5 தீர்மானங்கள் என்று உங்களால் யூகிக்க முடியும் அல்லவா? இது 2025ஆம் ஆண்டு என்பதால் 5 தீர்மானங்களை நாம் மேற்கொள்ள போகிறோம். முதலில் என்னுடைய இந்த நீ குழாய் இணையதளத்தில் மாதம் 2 காணொளிகளை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளேன். எல்லாம் சுத்த போய் அதை முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில் கிடைச்சான், அவனை செருப்பாலேயே அடிப்பேன் சார். ஜான்வரிக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஜான்வரிக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் மீட்டிங் இது. ஜான்வரி மந்த் நியூ இயர் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் நிறைய ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்தேன். அந்த விஷயத்தெலாம் பண்ணாததுனால தான் என்னால் உங்ககிட்ட முகத்தை காட்டி பேச முடியல. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணாமல் நம்ம வந்து அதை பற்றி பேசக்கூடாதுல்ல. இட்ஸ் வெரி ராங். ஸோ அதனால தான் நான் என் முகத்தை காட்டல. பண்ணியிருக்கணும். பட் வந்து இந்த 3 months நான் சும்மா இருந்தான்னு கேட்டால் கிடையாது. நான் நிறைய என்னுடைய கெரியர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் பார்த்துருந்தேன். பர்சனல் ஒர்க்ஸ் நிறைய இருந்தது. பட் நான் வீடியோவில் சொன்ன அந்த 6 விஷயத்தையும் பண்ணேன்னா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த 6 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணேன், பட் டெய்லியும் பண்ணல. அண்டு ஃபுட்டு வந்து கரெக்டாக தான் இருந்தேன். ஸோ அதை பற்றின எந்த இஷ்யூவும் கிடையாது. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் வந்து நான் ரொம்ப படிக்கிறதே ரொம்ப கம்மியாக படித்தேன். டெய்லி ஒரு 1/2 hour படிப்பேன். பட் வந்து இப்போ வீக்லி ஒன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன். அண்டு நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஜென்ரலி ஒரு டாபிக் இருக்குங்கள, ஜென்ரலி ஒரு விதமான பர்சன்ஸ் இருப்பாங்க. எக்ஸாம்ஸ் வரும்போது 1 monthக்கு முன்னாடி படிக்கிறவங்க இருப்பாங்க. அண்டு சிலபஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக படிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் இருப்பாங்க எப்படின்னா, லாஸ்ட் வீக் படித்து எழுதுவாங்க எக்ஸாமு, லாஸ்ட் 2 நாளாக படித்து எழுதுவாங்க. நான் வந்து அந்த மாதிரி டைப்பு. அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் மினிட் டெட்லைனில் தான் நான் அதை மூவ் பண்ணுவேன். ஸோ அந்த ஹேபிட் தான் இந்த ரெசல்யூஷன்ஸ்லேயே வந்துச்சு, லாஸ்ட் மினிட்ல முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நான் பண்ணணும். ஸோ அப்படி நான் சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து என் முகத்தை வந்து காட்டலான் இருக்கேன். அது வரைக்கும் என்னுடைய முகத்தை வந்து பேக்லேயே வச்சு தான் காட்டலான் இருக்கேன். பேக்லேயே விச் மீன்ஸ் என்னுடைய பேக் சைடில் பார்த்து நான் பேசுகிறதா நீங்கள் பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி 3 மாதமாக நான் என் முகத்தை யூடியூப்பில் காட்டாமல் தான் இருக்கேன். அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் முடிக்காமல் நான் என் முகத்தை யூடியூப்பில் காட்டுறதா இல்லை, எந்த சோஷியல் மீடியாஸ்லையும் மூவ் பண்ணுறதா இல்லை. ஸோ இதை வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஹோப் யூ ஆல் ஃபைன். இந்த 3 மாதத்தில் நிறைய விஷயம் நடந்துருச்சு. ட்ரம்ப் பதவிக்கு வந்துட்டார், நம்ம இன்னும் கேட்காம வந்து பதவிக்கு வந்துட்டார். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ வில் see about that. அண்டு புதுசாக நிறைய நான் இந்த 3 மாதம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் நிறைய பண்ணேன். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மேலே பண்ணக்கூடிய மணி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். பணத்தை வந்து எப்படி நம்ம பிரயோகிக்கலாம், பணத்தை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதான் நான் நிறைய ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேசலாம். அதை நம்ம எப்படி லைஃப்பில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பேசுவோம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் MSV. Stay tuned.